இப்போ கர்ப்பப்பை உங்களுக்கு எடுத்து 3 வருஷம் ஆகுது. சரிம்மா. கீழே அந்த கர்ப்பப்பை எடுத்த பின்னாடியே கீழே அடி இதுல கொஞ்சம் வலிக்குது. யூரினும் சும்மா சும்மா போய்கிட்டு இருக்கு. யூரின் போற இடத்துல வலி இருக்குங்களா? கர்ப்பப்பை ஆ, வாயில வந்து வலி இருக்கு. ஆமாங்க மேடம். சரிம்மா. இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு இல்ல. இப்போ கர்ப்பப்பையே எடுத்துட்டீங்க. எடுத்தாச்சு. சரி, ஓகேம்மா. கட்டி இருக்குன்னு எடுத்தோம். என்னம்மா? கட்டி கட்டி இருந்துச்சு. கட்டி இருந்ததுனால எடுத்துட்டீங்க. இப்போ வலி இருக்கா உங்களுக்கு? அந்த இடத்துல இப்ப இந்த 1 வருஷமா தான் வலிக்குது. யூரின் ஃப்ரீயா போறீங்களா? இல்ல வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ண யூரின் முடியுதா ஃப்ரீயா உங்களுக்கு? போய் இல்ல கண்ட்ரோல் அதெல்லாம் முடியுது. ஆனா யூரின் போய்கிட்டே இருக்குது. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கா? அடிக்கடிக்கு போய்கிட்டு தான் இருக்குங்க மேடம். சரிம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். சரிம்மா. யூரின் போற இடத்துலயோ, இல்ல வந்து கர்ப்பப்பை வாயிலயோ வலி இருக்கு அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த பிளாடர் வந்து இறங்க ஆரம்பிக்குது. அந்த கர்ப்பப்பை இருந்தக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பை சில பேருக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். எப்படி பிளாடர்ல வந்து கர்ப்பப்பை வந்து இறக்கம் வருதோ, அதே மாதிரி பிளாடர்லயும் இறக்கம் வந்து வரும். வெளித்தள்ளல் அந்த ப்ரொலாப்ஸ் அப்படின்றது வந்து பிளாடர் ப்ரொலாப்ஸாவும் இருக்கலாம். அது மாரி பிளாடர் வந்து இறங்கி வருது அப்படின்னாலும், அடிக்கடி வந்து யூரின் வர ஃபீல் இருக்கும். யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுலயுமே சில ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. நீங்க நேர்ல வந்து சிகிச்சை எடுக்கும்போது தான் அது வந்து பிளாடர்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? எதனால அடிக்கடி யூரின் போகுது அப்படின்றத செக் பண்ணி டாக்டர் அதுக்கான மருந்துகள் வந்து குடுக்க முடியும். அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா, ஒரு தடவ சுகர் டெஸ்ட்டுமே பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து திண்டுக்கல்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு. நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. சுகர் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்றீங்க கர்ப்பப்பை வாயில. அது என்னன்றத டாக்டர் பரிசோதனை பண்ணி, அதற்கான சிகிச்சைகள் குடுப்பாங்க. நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பா அது சரி பண்ணிடலாம்.